ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம் பத்துரகந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம், சிவன் தில்லையம்பலம். ஓம் ஸ்ரீநாதாதி குருத்ரயம் கணபதிம் பீடத்ரயம் பைரவம் சித்தோகம் வடுகத்ரயம் பதயுகம் தூதீக்கிரமம் மண்டலம் வீராண்யட்கஷஷ்டி நவகம் வீராவலி பஞ்சகம் ஸ்ரீமன் மாலினி மந்திரராசகிதம் வந்தே குருர்மண்டலம். ஓம் நமஸ்துப்யம் பிரணவார்த்தாஜ அவதூத மகாமுனே நித்யமங்கலதாத்ரேஷ சிஷ்ய சந்தோஷதாஜனே. ஓம் சத்குரவே நமஹ. அனைவருக்கும் வரக்கூடிய 15/11/2024 வெள்ளிக்கிழமை ஐப்பசி மாசத்தினுடைய பௌர்ணமி. அந்த ஐப்பசி மாசத்தினுடைய பௌர்ணமி அன்னைக்கு விசேஷமாக அன்ன அபிஷேகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பத்தி இன்றைய பதிவுல நம்ம பார்ப்போம். எல்லா இடங்களிலுமே எல்லா சிவாலயங்களிலுமே பொதுவாக அன்னாபிஷேகம் அப்படின்னு செய்யக்கூடிய வழக்கங்கள் வழி வழியாக வந்துருக்கு. எல்லா அபிஷேகமும் நம்ம இதர நாட்கள்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுல இந்த ஐப்பசி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி விசேஷமாக ஒவ்வொரு வருஷங்களும் இந்த அன்னாபிஷேகம் ஸ்ரீ சிவபெருமானுக்கு தொடர்ந்து எல்லா இடங்களிலுமே அன்னாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு சின்ன கோவிலா இருந்தா கூட அந்த கோவில்ல அன்னத்தை சந்தனம் மாதிரி அலங்காரம் பண்ணி விசேஷமாக அலங்காரங்கள் எல்லாம் செஞ்சு சுவாமிக்கு இந்த அன்னாபிஷேகம் தீபாராதனை எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு. அன்னம் அப்படின்னாலே சாதம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அன்னாபிஷேகம் ஏன் பண்றா அப்படின்னு கேட்டா, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் அம்மை அப்பன் ரெண்டு பேருமே பார்வதி பரமேஸ்வரால். அதுல பார்வதி பரமேஸ்வராலுக்கு தான் விசேஷம் எல்லா சிவாலயங்கள்லையுமே. அதுல சுவாமிக்கு விசேஷமாக இந்த அன்னத்தை சாற்றக்கூடிய ஒரு அலங்காரங்கள் செய்விக்கப்பட்டு அநேக இடங்கள்ல இந்த அன்னத்தை எல்லாத்துக்கும் பிரசாதமா கொடுப்பா. ஏன் செய்யறா அப்படின்னு கேட்டா, ஒரு நாளும் நம்ம அன்னத்துக்கு பஞ்சங்கள் வரப்படாது. இதுதான் மெயின் கான்செப்ட். அப்போ ஒரு நாளும் உலகத்துக்கு நம்ம இந்திய தேசம் முழுக்க, பாரத தேசம் முழுக்க எல்லா தேசத்திலையும் அன்னத்துக்கு பஞ்சம் வரப்படாது. ஊர்வன பரப்பன நடப்பன அசைவன அனைத்து ஜீவராசிகளும் இன்புற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும். எல்லா ஜீவராசிகளுக்கும் எதுப்பா பிரதானம், எது உலகத்துல ரொம்ப பிரதானம்? வண்டியா, வீடா, வாகனமா, சொத்தா, இல்ல நம்ம என்னென்னவெல்லாம் இருக்கோ எது பிரதானம் அப்படின்னு பார்த்தா அன்னம் பிரம்மஹா. அன்னம்தான் பிரம்மமயமாக இருக்கு. ஒருத்தனுக்கு எது இல்லைனாலும் வாழ்ந்துடலாம், ஆனா இந்த அன்னம் சாப்பாடு இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி இந்த மூச்சு காத்து இருக்கு பார்த்தீங்களா, அந்த மூச்சு காத்துக்கு எது பிரதானம்? அன்னம் தான் பிரதானம். அப்போ சாப்பாடு இல்லை அப்படின்னா ஒரு மனிதன் ரொம்ப சிரமம். அப்போ அந்த அன்னத்துக்கு தரித்திரம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சுவாமிக்கு ஒவ்வொரு ஐப்பசி மாசத்துல, அதாவது வருஷத்துல வரக்கூடிய பௌர்ணமியில ஐப்பசி மாசத்துல அன்னாபிஷேகம்னு செய்யறா. இந்த அன்னாபிஷேகத்துல நம்ம கலந்துக்கலாம்.
இந்த அன்னாபிஷேகத்துல கலந்துட்டு அந்த அன்ன பிரசாதத்தை நம்ம சாப்பிடணும். எல்லா இடத்துலயுமே பச்சரிசியில தான் செய்வா. அந்த இடத்துல விரதம் இருந்து நம்ம எவ்வளவு தரித்திரங்கள் எல்லாம் இருந்தாலும் அதை நம்மளை விட்டு விலகிடும். அப்ப வீட்டுல தரித்திரம்ங்கிறது வராது. காய்கறிகளுக்கும் அண்ணன் தான் பேரு, கீரை வகைகளுக்கும் அண்ணன்னு தான் இப்ப வழக்கத்துல பேரு. இப்படி அந்த அன்னாபிஷேகத்தை ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம போய் பார்க்கறதுனால நமக்கு கோடிக்கணக்கான சிவ தரிசனமானது கிடைத்த பலன் நமக்கு கிடைக்கிறது. 1000 சிவாலயங்களுக்கு போன பலன்கள் நமக்கு கிடைக்கிறது. அப்போ இந்த அன்னாபிஷேகம், அந்த அன்னத்தை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு தரித்திரம்ங்கிறது ஒரு நாளும் ஏற்படாது. உலகத்துக்கும் க்ஷேமத்தை கொடுப்பார். அனைத்து ஜீவராசிகளும், எல்லா ஜீவராசியும் எடுத்துங்க, எல்லா ஜீவராசிகளுக்கும் அன்னம் தான் பிரம்மா. அப்போ அந்த அன்னங்கள், ஒரு சம்படத்துல அரிசி போட்டு மூடி வைக்கிறோம், ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு அதை பார்க்கும்போது அதுக்குள்ள ஒரு பூச்சி இருக்கு. அந்த பூச்சி எப்படி வந்ததுன்னு தெரியாது. அந்த பூச்சி அந்த அரிசியவே சாப்பிட்டு அதுலயே வாழ்ந்து அதுலயே பிராணனை பகவானுக்கு சரணாகதி அடையிறது. அப்படி அந்த அன்னம் தான் பிரம்மா. அந்த பூச்சி எப்படி வந்தது அந்த சம்படத்துல? அது யாராவது கொண்டு வந்து விட்டாலா? இல்ல. அந்த அடியில இருக்கக்கூடிய அந்த பூச்சிக்கும் ஊர்வன பரப்பன நடப்பன அசைவன அனைத்து ஜீவராசிகளுக்கும் அன்னத்தை கொடுக்கறது யாரு? பரமேஸ்வரன். உலகத்துல பரமேஸ்வரன் இருந்துதான் எல்லாமே உற்பத்தி ஆனதாக சில சரித்திரங்கள் நமக்கு சொல்றது. அப்போ இந்த அன்னாபிஷேகத்தை நம்ம பண்றதுனால ரொம்ப விசேஷம், அதை பார்க்கறதுனால ரொம்ப விசேஷம். சரி, இந்த அன்னாபிஷேகத்துல நம்ம என்ன சுவாமி கொடுக்கலாம்? அபிஷேகத்துக்கு எல்லா திரவியங்களும் கொடுக்கலாம். பால், தயிர், இளநீர், சந்தனம் இதெல்லாம் கொடுக்கலாம். அடுத்தது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அரிசிய ஒரு சிவாலயங்களுக்கு கொடுத்தோம்னா அதை அன்னமா சமைச்சு எல்லாத்துக்கும் கொடுப்பா. எதை நீங்க போதும்னு சொல்ல முடியும்? ஒரு மனிதன் எதை கொடுத்தாலும் திருப்திங்கிறது எவனுக்கும் யாருக்குமே வரல. எல்லாருக்குமே திருப்தி போதும் அப்படின்னு யாருக்காவது சொல்ல முடியுமா? எல்லாருமே 10ல இன்னும் கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்குமே, ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, பஸ்ஸுக்கு ஒரு 100 ரூபாய் வேணும் 10ல அப்படிங்கிற காலமா இருக்கு. திருப்திங்கிறது எதுவுமே யாருமே அடைய மாட்டேங்கிறா. அப்போ அந்த திருப்தி போதுங்கிற இது எதுல இருக்கு அப்படின்னு கேட்டா அன்னத்துலதான் இருக்கு. சாதத்தை போடும்போது போதுங்க, இதுக்கு மேல சாப்பிட முடியாது. அப்போ அந்த போதுங்கிற எண்ணம் அந்த அன்னத்துக்கு தான் வர்றது. அதனால அன்னதானத்தை செஞ்சா ரொம்ப நல்லது. அதனால ஒவ்வொரு சிவாலயங்கள்லயும் போய் முன்னாடியே இந்த நேரத்துல 3ல இருந்து 7 மணிக்குள்ள எல்லா இடத்துலயும் அன்னாபிஷேகங்கள் அநேக சிவாலயங்கள்ல செய்வாங்க. அதனால அரிசிய நம்ம ஒவ்வொரு சிவாலயங்கள்லயும் கொடுத்து அந்த அரிசிய அவ சமைச்சு எல்லாத்துக்கும் சாதமாக பிரசாதமா கொடுப்பா. அந்த சாதத்தை தான் சிவ லிங்கத்துல ஒவ்வொரு ஃபுல்லா சிரசுல இருந்து பாதம் வரைக்கும், பாதத்திலிருந்து சிரசு வரைக்கும் ஜோதி ரூபமயமாக இருக்கக்கூடிய சச்சிதானந்த சுரூபமாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அன்னத்தை அப்படியே சாத்துறா. அந்த அன்னம் ஒவ்வொரு பருக்கையும் ஒவ்வொரு சிவலிங்கமாக நமக்கு அனுகிரகம் பண்றார். அந்த ஒரு அன்னம் பிரசாதத்தை நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு தரித்திரம்ங்கிறது வராது. அதனால இந்த அன்னாபிஷேகத்துல அரிசியை எல்லா சிவாலயங்களுக்கும் நீங்க கொடுத்து எத்தனையோ சிவாலயங்கள் இன்னைக்கு இருக்கு. தென்னாடுடைய சிவனே போற்றி, நம்ம தென்னாட்டுலதான் நிறைய சிவாலயங்கள் இருக்கு. இந்த சிவாலயங்களுக்கு நீங்க அரிசி எல்லாம் கொடுத்து அந்த அன்னாபிஷேகத்தை நம்ம செய்யலாம். அடுத்தபடியா வீட்டுல நம்ம அன்னாபிஷேகத்தை எப்படி பண்ணலாம்? வீட்டுல சின்னதா சிவலிங்கத்தை வச்சு நமக்கு எல்லா அபிஷேகத்தையும் பண்ணி அந்த அன்னத்தை கொஞ்சமா நம்ம சிவாலயங்கள்ல எப்படி சாத்துறாலோ அந்த மாதிரி அந்த சிவனுக்கு சாத்தி நைவேத்தியம் பண்ணலாம். இல்ல அதெல்லாம் முடியாது சுவாமி எங்கனால அப்படின்னா அன்னத்தை இலையில போட்டு நைவேத்தியமா படம், சிவனுடைய படம் இருந்தா நைவேத்தியம் பண்ணி நம்ம விரதம் இருந்து சாப்பிட்டா நமக்கு தரித்திரம்ங்கிறது வராது. இல்ல படமும் சிவனுடைய படத்தையெல்லாம் வச்சுக்க முடியாது சுவாமி, எங்களுக்கு அவ்வளவு சௌகரியம் பத்தாது
சுத்தம் பத்தாது, எங்கனால வீட்டுல சில பேர் சிவனுடைய படத்தை வைக்க கூடாது அப்படிங்கிறா. அப்படின்னா அம்பாளுடைய படம். ஏன்னா நாளைக்கு வரக்கூடிய இந்த ஐப்பசி மாச பௌர்ணமி என்ன கிழமை வர்றது? வெள்ளிக்கிழமை வர்றது. வெள்ளிக்கிழமை யாருக்கு உகந்தது? அம்பாளுக்கும் உகந்தது. அப்போ தன்னுடைய செரிபாதிய சுவாமி அம்பாளுக்கு கொடுக்குறாரு. அதனால வெள்ளிக்கிழமையில அம்பாளை நீங்க நைவேத்தியம் பண்ணாலும் ரொம்ப விசேஷம்தான். இப்படி அம்பாளுடைய படம் இருந்து அதுக்கு நீங்க என்னென்னவெல்லாம் பச்சரிசி சாதம் தான் செய்யணும். அதுல சில வஸ்துக்கள் காய்கறி எல்லாம் வச்சு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த அன்னத்தை நீங்க சாப்பிடலாம். யாருக்காவது வர்றவாளுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும். நம்ம ஒருத்தரா சாப்பிடக்கூடாது. வர்றவா எல்லாத்துக்கும், வீட்டுல யாராவது வந்தா வீட்டுல இருக்கக்கூடியவா, வேலை செய்யக்கூடியவா, பால்காரர், வீட்டுல வேலை செய்யக்கூடியவா எல்லாத்துக்கும் கொடுங்க. கோவிலா இருந்துன்னா எல்லாத்துக்கும் அன்னதானம் பண்ணுங்க. இப்படி தானத்தை கொடுக்கறதுனால நமக்கு தரித்திரம்ங்கிறது வராது, ஒரு நாளும் ஏழ்மைங்கிறது வராது. அதனால அன்னத்தை கொடுக்கறதுனால ரொம்ப விசேஷம். அதனால எல்லாருமே இந்த அன்னாபிஷேகத்துல கலந்துண்டு வீட்டுல செய்யக்கூடிய வழிபாடுகளை செய்யுங்க. முடியாதவா ஆலயங்கள் பக்கத்துல எந்த சிவாலயம் இருக்கோ அங்க போய் அந்த சிவாலயங்கள்ல அன்னாபிஷேகத்துல கலந்துண்டு அந்த அன்னத்தை சாப்பிட்டா வியாதிகள் வராது, உடம்பு ஆரோக்கியம் கிடைக்கும். அன்னத்தை சாப்பிட்றதுனால அன்னம்தான் பிராணம். அப்படி இந்த அன்னத்தை சாப்பிட்றதுனால நமக்கு சரீர ஆரோக்கியம் கிடைக்கும், வியாதிகள் வராம இருக்கும். சுவாமி மேல சாத்தின சாதம் எவ்வளவு விசேஷம். ஆதி வைத்தியநாதராகவே வைத்தியநாத ஈஸ்வரரா நமக்கு இருக்கார். சகல வியாதியை நிவர்த்தி பண்றார் சிவபெருமான். என்ன கேட்கிறோமோ கொடுக்கிறார். தரித்திரம்ங்கிறது வராது ஒரு நாளைக்கும். அதனால அந்த அன்னத்தினுடைய ஒரு பருக்க நமக்கு சாப்பிட்டோம்னா அவ்வளவு விசேஷம். அதனால விரதம் இருந்து இத சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. அப்போ நாளைக்கு வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில இந்த 15/11/2024 இந்த அன்னாபிஷேகத்துல கலந்துக்கிறதுனால தரித்திரங்கள் நிவர்த்தி அடைகிறது. லோகத்துக்கெல்லாம் பஞ்சம் இல்லாம இருக்கும், விவசாயங்கள் தலைத்து ஓங்கும். அதுக்காகத்தான் இந்த அன்னாபிஷேகம் பண்றது. ஊருக்கு க்ஷேமம், நல்ல லோகத்துக்கு நல்ல க்ஷேமம் அடையணும், எல்லா விவசாயிகளும் நல்ல க்ஷேமங்கள் அடையணும். அதுக்காகத்தான் இந்த அன்னாபிஷேகம். இன்னைக்கு பாருங்க, ஆடியில விதைப்பா. ஆடி இந்த ஐப்பசியில அறுவடை செஞ்சு சுவாமிக்கு முதல் அந்த அரிசியை கொண்டு சிவபெருமான் கோவில்ல எல்லாத்துக்கும் கொடுப்பா. ஆடியில விதைச்சு இந்த ஐப்பசி மாசத்துல உங்களுக்கு அந்த தானியத்தை எல்லாம் அறுவடை செஞ்சு முதல்ல சுவாமிக்கு இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாதத்தை எல்லாரும் அவாவா விவசாய பூமியில என்னென்ன காய்கறிகள் விளையறதோ என்னென்ன கிடைக்கிறதோ அதெல்லாம் கோவில்ல கொடுத்து நம்ம தோட்டத்துல விளைஞ்சதுங்க அப்படின்னு கொண்டு இன்னைக்கும் கொடுக்கறவா நிறைய பேர் இருக்கா. அப்படி அந்த அரிசியும் காய்கறிகளை எல்லாம் கொடுத்து இந்த சுவாமிக்கு அன்னாபிஷேகத்தை செய்யறதுனால லோகக்ஷேமங்கள் ஏற்படும், விவசாயம் மேலும் மேலும் தலைத்து ஓங்கும், உலகத்துக்கு தரித்திரம் வராம இருக்கும், நம்ம வீட்டுக்கும் அதே மாதிரி தரித்திரங்கள் வராம இருக்கும். அதனால அன்னாபிஷேகத்தை செஞ்சு எல்லாரும் நல்ல ஸ்ரேயஸ அடையணும். சிவ சிவ சரணம் சிவானந்தம் சிவ சிவ சிவாஜ சிவாஜ நமவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அன்னாபிஷேகத்துல எல்லாரும் கலந்துண்டு சிவபெருமானுடைய பரிபூர்ணமான அனுக்கிரகங்களும், அம்பாளுடைய பரிபூர்ணமான அனுக்கிரகங்களும், குருநாதருடைய பரிபூர்ணமான அனுக்கிரகங்களும் எல்லாத்துக்கும் கிடைச்சு சுகானந்த சுகவாழ்வை வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். சத்குருநாத் மகராஜிக்கு ஜெய்.